இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னா எக்மோர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கோம். வீட்டில் சென்னையில் பொங்கல்லாம் ரொம்பவே வந்து சிறப்பாக வந்து கொண்டாடி முடிச்சாச்சு. இன்றைக்கி ஊருக்கு போகணும் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா பொங்கல் டைமில் வந்து நம்ம ஊருக்கு கிளம்பணும் அப்படின்னா டிக்கெட்டு ட்ரெயினில் வந்து புக் ஆகணும்னா இப்போ வந்து ஃபஸ்ட் ஓப்பன் அன்னைக்கு வந்து புக் ஆயிரும். ஃபுல்லுமே நமக்கு வந்து டிக்கெட் வந்து கிடைக்காது. ஏன்னா பொங்கல் டைமில் வந்து நமக்கு ஒரு 5 டேஸ் லீவ் இருக்கும். எல்லாருமே வந்து ஊருக்கு போகிறதுனால நமக்கு வந்து டிக்கெட் வந்து ரொம்பவே வந்து இந்த டிமாண்டிங்காக தான் இருக்கும். அதனால பொங்கல் டைமில் வந்து போகாமல் அதுக்கு அடுத்த நாள் தான் நாங்கள் வந்து கிளம்புறோம். ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்ததுமே வந்து நமக்கும் நம்முடைய சொந்த பந்தங்கள் எல்லாத்தையுமே பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியாக இருக்கும். இப்போ வந்து நாங்கள் லக்கேஜ் அதிகமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம்னா நாங்கள் காரில் வந்து போகிறது, இல்லை லக்கேஜ் கம்மியாக இருந்ததுன்னா பஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணிடுவோம். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது ரொம்பவே வந்து பிடிக்கிறதுனால பஸ்லேயே வந்து ட்ராவல் பண்ணிடுறது. ஊருக்கு வந்தாச்சு. ஊருக்கு வந்து நமக்கு நம்ம வீடு வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி போடும்போது நமக்கு வந்து நிறையவே டஸ்ட் இருக்கும். இப்போ வீடெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மத்தியானம் வந்து லஞ்சு வந்து சிம்லாவே வந்து முடிச்சாச்சு. முடிச்சுட்டு எல்லாருடைய பசங்களையும் வந்து சேர்ந்து ஒன்று சேரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அக்கா பசங்க, தங்கச்சி பசங்க, அப்புறம் வந்து இவங்க அண்ணன் பசங்க எல்லாருமே வந்து ஒன்று சேர்ந்து தான் இருக்கும். அப்போ வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்தா ஆச்சுனாலே அந்த வீட்டில் வந்து ரொம்பவே வந்து கலகலப்பாக தான் இருக்கும். அப்போ பசங்களுக்கு எல்லாத்தையுமே ஈவினிங் வந்து ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணணும், நாங்களும் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு பசங்க எல்லாருமே வந்து சொன்னாங்க. ஸோ அதனால பரோட்டா போடலாம், பசங்க பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலே வந்து பரோட்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வந்து இது வந்து பரோட்டாவுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக்காக எல்லாமே ரெடி பண்ணுறது என்னுடைய ஹஸ்பண்டு தான். அவங்க வந்து பசங்கள்கிட்ட இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. மீதி உள்ளது எல்லா வேலையுமே பசங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் வந்து சுட்டெடுக்கிறது எல்லாமே வந்து ஏன்னா இப்போ வந்து நாங்கள் ஸ்டவ்வில் வந்து சுடுறதை விட அடுப்பில் தான் நாங்கள் வந்து சுடுவோம். விறகடுப்பில் வச்சு நம்ம சுடும்போது அந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும், ரொம்பவே வந்து வாசமாக இருக்கும். ஸோ ஓகே, பசங்க எல்லாம் வந்து சாப்பிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டாங்க. இதுக்கு சைடிஷாக வந்து நான்வெஜ் வச்சுருந்தோம்னா ரொம்ப அடிப்பொலியாக இருக்கும். ஆனால் வந்து நான்வெஜ் வைக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஃப்ரைடேனால. இப்போ ஃப்ரைடே வந்து நான்வெஜ் எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா வெஜிடபிள் குருமா தான் வச்சுருந்தோம். ரொம்பவே வந்து டேஸ்ட்டாகவும் இருந்தது. பசங்க எல்லாம் என்ஜாய் பண்ணி இந்த நாளை இனிதே வந்து பசங்க எல்லாம் ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து நைட்டு வந்து ரொம்ப நேரமே வந்து முழிச்சிருந்தோம். ஏன்னா இப்போ வந்து மறுநாள் லீவுனால பசங்க எல்லாருமே வந்து நைட்டு ஒரு 12 வரைக்கும் முழிச்சிருந்தோம். நல்லா என்ஜாய் பண்ணி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து தூங்க போயிட்டாங்க. இன்னைக்குள்ள நாள் வந்து இனிதே முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நம்ம இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். So